விடாமுயற்சி படம் பார்த்தேன், 4வது வாட்டி படம் பார்த்தேன். ஏன் நான் 4வது வாட்டி படம் பார்த்தேன்டா, அஜித் ஃபேன் அப்படி எல்லாம் கிடையாது. யார் நல்லா நடிக்கிறாரோ, ரொம்ப பொதுவாளான கூட நான் அவருக்கு ஃபேன். நீங்க நல்லா நடிச்சா கூட நான் உங்களுக்கு ஃபேன். இது மீனிங் அதுதான். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப சீரியஸா இருக்கு. ஒரு மாஸ் என்டர்டைனர் மாதிரி இல்லை, இருக்கணும்ன்ட்டு கூட தேவையில்லை. அது இந்த படத்துல பார்த்த ஒரு 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 ஸ்டார் கிராமரே டைரக்டர் மாத்திட்டாங்க. என்னன்ட்டு நீங்க எந்த சூப்பர் ஸ்டாரு பார்த்தா அவங்களெல்லாம் வில்லன் கிட்ட அடி வாங்க மாட்டாங்க. வாங்கியிருப்பாங்க ஒன்னோ ரெண்டோ, இவங்க கிட்ட இன்டர்வல் இருக்கும் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஃபேனுக்கு ஒத்துக்க முடியாத விஷயம். அது பர்டிகுலரா அஜித் கடவுளே என்றார் இல்லையா, அவங்களால ஒத்துக்க முடியாது. பட் அந்த டைரக்டர் அது சேஞ்ச் பண்ணி இவரை ஒயிட் ஹேர்ல ஒரு அழகான ஒரு ஹீரோவா நடிக்க வச்சிருக்காங்க. அப்படி ஒயிட் ஹேர்ல நடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ. வேற யாரும் ஒயிட் ஹேர்ல பண்றாங்களோ இல்லையோ தெரியல. அஜித் ஓகே பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. மர்லன் பிராண்டோ ஒரு ஹாலிவுட் ஆக்டர், அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்து சப்ஜெக்ட் என்னன்னா, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம், சஸ்பென்ஸ், த்ரில்லர், மாஃபியா ஃபிலிம், டிராவலிங் ஃபிலிம். நாங்க அதுக்கு பேரே இருக்கு, ரோடு ஃபிலிம் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த கேட்டகரியில் என்ன போடலாம். அவர் பேர் ரெஜினா கசாண்ட்ரா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கான். அஜித் கலக்கிருக்காங்க. ஃபைட்ஸ், லாஸ்ட் 2 ஃபைட்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அனிருத்து ஒரு 20-25 இடத்துல ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு 4வது வாட்டி பார்க்கும்போது தான் மைண்ட்ல ஏறிச்சு, ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அர்ஜுனுக்கு நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கு, ஒரு கேரக்டர் வில்லன். எல்லா படத்துலயும் இப்போ லியோல சும்மா 4 ஃபைட் பண்ணி போயிடுறாரு. பட் இதுல ஒரு கேரக்டர் வில்லன் வர்றாரு, நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப 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 நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. த்ரிஷா கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டரு. அவரு படத்துல 35% படத்துல வர்றாங்க. அவங்களுக்கு கொடுத்தது அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. பட் இதுல ஒரு ரொமான்ஸ் டான்ஸும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. பிகினிங்ல ஒரு சாங்கும் டான்ஸ் வருது, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அஜித் டான்ஸ் பண்ணிருக்காங்க, ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான். நம்ம கையில நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 10 மாச குழந்தை, ஒரு 12 மாச குழந்தை நம்ம முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டினா நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அந்த அளவுக்கு அஜித் டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. மகிழ் திருமணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கு. அப்கோர்ஸ் இது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம், பிரேக் டவுன் ஆனது. பட் இது ரீமேக் ஏன் பண்ணக்கூடாது? நான் இப்போ கிட்ட ஒரு 60 வருஷமா ஒரு 5000 படம் வந்திருக்கேன்ட்டு நீங்க கரெக்டா பார்த்தா நான் 3500 படம் ரீமேக் தான். கொஞ்சம் டைம் தெரிஞ்சிருக்காது. இப்ப டிஜிட்டல் வந்திருக்கனால டக் கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் சொல்லிருக்காங்க. நிறைய படம் ரீமேக், குரோசாவா படம் ரீமேக் பண்ணிருக்காங்க, எக்ஸார்சிஸ்ட் படம் இது ரீமேக் பண்ணிருக்காங்க. அதனால சொல்றேன், ரீமேக் பண்ண தப்பு இல்லை, பட் அழகா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி ஷார்ட் கம்போசிஷன்ஸ், ஸ்கிரீன் பிளே ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஓம் பிரகாஷ் போட்டோகிராஃபி கலக்கு இருக்காங்க. சுப்ரீம் சுந்தர் சார் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் சூப்பரா பண்ணிருக்காங்க. தயவுசெய்து இந்த படம் பாருங்க, அஜித் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பாருங்க. சினிமால இருக்கவங்க, டெக்னீஷியன்ஸு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க ஸ்கிரிப்டுக்காக பாருங்க. எப்படி ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு டைரக்டர் எப்படி ஒரு அழகான ஸ்கிரிப்ட், ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணிருக்காங்க. ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. நீங்க படத்துல இங்க லாஜிக் இல்லை நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், நீங்க நிறைய தவறு கண்டுபிடிக்கலான்ட்டு முடியல. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. படம் நல்லா ஓடட்டும். தேங்க்யூ.